ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கன்னி ராசிக்கு உண்டான மார்ச் மந்த்துக்கு உண்டான பலன்கள் பார்க்க போகிறோம். கன்னி ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்றாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது ஓவர் திங்கிங் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். என்ன, ஸ்ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலையில் ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது இருக்கும். மல்டி டாஸ்கிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். காம்படிஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். டிசிப்ளின் இருந்தால் சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்கும். இரண்டாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது இன்கம் வந்து நீங்கள் எதில் வந்து கவனம் அதிகமாக செலுத்துறீங்களோ அதை பொறுத்து இருக்கும். ஃபேமிலியில் ரொம்ப சென்சிட்டிவிட்டி அதிகரிக்கும். ஸ்பீச் கொஞ்சம் சாஃப்டாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கும். ஸ்பௌஸ் மூலயமா நல்ல ஒரு வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும். லக்ஸுரி செலவுகள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஜாயிண்ட் ஃபினான்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். பார்ட்னர்ஷிப்பில் மூலயமா பெனிஃபிட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். மூன்றாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது எஃபோர்ட் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்டெடியாக இருக்கும். சைலண்ட் ஸ்ட்ராட்டஜி நிறைய போடுவீங்க. சீக்ரெட் பிளானிங்லாம் நல்லா இருக்கும். காம்படிஷனில் வெற்றி அப்படிங்கிறதுக்கு இருக்கும். போல்டு ஆக்ஷன் அப்படிங்கிறது எடுப்பீங்க. ஆர்குமெண்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். லீகல் மேட்டரில் வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். நான்காம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது ட்ராவல் சம்மந்தப்பட்ட எண்ணங்களே திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கும். என்ன, ஃபேமிலி டிஸ்கஷன் அதிகமாக இருக்கும். கெரியரில் ஒரு நல்ல க்ரோத் அப்படிங்கிறது இருக்குது. ரீலொகேஷன் ஆகலாமா அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். ஃபாதர் மூலயமா ஒரு நல்ல அட்வைஸ் அப்படிங்கிறது ஏற்படும். ஒரு மென்டார்ஷிப் கிடைக்கும். என்ன, எஜுகேஷன் பேஸ்டு ஒரு டிசிஷன் எடுப்பீங்க. ஐந்தாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது லவ்ல ஒரு நல்ல ஒரு சீரியஸான ஒரு டிசிஷன் ஏற்படும். ஸ்பெகுலேஷன் அவாய்ட் பண்ணிக்கணும். சில்ட்ரன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகும். லவ்ல கொஞ்சம் டிலேனஸ் ஏற்படும். ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். மெச்சூர் ரிலேஷன்ஷிப் வந்து ஏற்படும். நல்ல ஒரு புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும். ஆனால் ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கும். கமிட்மெண்ட் ஹெவியாக இருக்கும். பேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஆறாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். எனிமீஸ் ஆக்டிவாக இருப்பாங்க. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆறாம் வீட்டில் சூரியன், புதன், செவ்வாய், ராகு 4 கிரக சேர்க்கை இருக்குது. அதனால ஆர்குமெண்ட்ஸை நல்லா அவாய்ட் பண்ணிக்கணும். ஈகோ கிளாஸஸை அவாய்ட் பண்ணிக்கணும். சடன் ஜாப் சேஞ்சஸ் ஏற்படலாம். தேவைன்னா மட்டும் எடுங்க. போல்டு டிசிஷன் எடுக்கணும். ஒர்க் பிளேஸ் ஸ்ட்ரெஸ் வந்து பார்ட்னர்ஷிப் மூலயமா ஏற்பட உண்டு. லீகல் மேட்டர்ஸில் கவனம் தேவை. டிலேடு சக்ஸஸாக இருக்கும். ஏழாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது லவ், ரெஸ்பான்சிபிலிட்டி ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கும். ஸ்பௌஸ் கெரியர் ஓரியன்டாக ஏதாவது ஒரு டிசிஷன் எடுப்பீங்க. மேரேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். பப்ளிக் இமேஜ் வந்து ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும். என்ன, எட்டாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது சடன் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது எதுவும் அவ்வளோவா நடக்காது. என்ன, ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அதிகரிக்கும். மேரேஜ் மூலிமா லக்கு பிரிங் பண்ணுவீங்க. பார்ட்னர்ஷிப்பில் ஒரு டெஸ்டினி கிடைக்கும். 10ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது கெரியரில் ஒரு நல்ல க்ரோத் இருக்கும். ரெகக்னேஷன் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். கம்யூனிகேஷன் பேஸ்டு சக்ஸஸ் அப்படிங்கிறது சூப்பராக இருந்துருக்கு. ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும். மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் பொலிட்டிக்ஸ் வந்து நிறையா இருக்கும். அதை கொண்டு கொஞ்சம் சமாளிக்கிற மாதிரி இருக்கும். என்ன, எஃபர்ட் பேஸ்டு க்ரோத் இருக்கும். 11ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது இன்கம் கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும். எமோஷனல் கெயின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஃபேமிலி சப்போர்ட் அதிகமாக ஏற்படும். என்ன, சேவிங்ஸ் வந்து நல்லா பில்ட் ஆகும். ஃபுட்டு, லக்ஸுரி இது மூலயமா எக்ஸ்பென்சஸ் ஏற்படலாம். என்ன, வாய் மூலயமா சம்பாதிக்கக்கூடியது. ஸ்பீச் பண்ணி ஃப்ரீலான்சிங் மூலயமா வந்து ஸ்பீச் பண்ணி இல்லை கோர்ஸ் செல் பண்ணி அது மூலயமா இன்கம் ஏற்படலாம். ஃபேமிலி வெல்த்தை பில்ட் பண்ணுவீங்க. 12ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் ஐசோலேஷனாக ஃபீல் பண்ணுவீங்க. அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் ஏற்படலாம். ஸ்பிரிச்சுவல் டிட்டாச்மெண்ட் இருக்கும். ஸ்லீப் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஜாப் ரிலேட்டடாக எக்ஸ்பென்ஸ் இருக்கும். மெடிக்கல் காஸ்ட் இருக்கும். ஈகோ இஷ்யூஸ் இருக்கும். இது எல்லாமே பார்த்துக்கணும். ஃபாரின் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் சில நேரம் ஏற்படலாம். மொத்தத்தில் இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் ஈகோ கிளாஸஸ் வச்சுக்கூடாது. தேவையில்லாமல் ரொம்ப விலைக்கு வாங்கிக்கூடாது. அதுதான் இந்த மந்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டியது. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் லக்கை என்ஹான்ஸ் பண்ணணும், பிரிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 7 ஹார்சஸ் பிக்கு பார்த்தீங்களா, அது நீங்கள் வீட்டில் பை பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து அமேசானில் நிறையா இருக்குது. ஏன் இதை சூஸ் பண்ணோன்னா அதுக்குன்னு ஒரு அங்கலட்சணம் இருக்குது. அதை பார்த்து தான் இதை பிரிங் பண்ணி வச்சுருக்கு. அதை யூஸ் பண்ணுங்கள். கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பை பண்ணி வாங்கிக்கோங்க. கருங்காலி யூஸ் பண்ணுறது மூலயமா வந்து கருங்காலி மாலை உங்களுக்கு வேணும். அதாவது கெரியரில் நான் இன்னும் கொஞ்சம் விசிபிளாக வெளியில் தெரியணும், நான் என்னோட எஃபர்ட் வந்து வெளியில் தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கருங்காலி மாலை யூஸ் பண்ணுங்கள். இன்னும் பிஸ்னஸில் வெளியில் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கருங்காலி மாலை யூஸ் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு எஃபர்ட்டை கொடுக்கும்.
கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பை பண்ணி வாங்கிக்கோங்க. நன்றி.